நான் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். ஆனால் இந்த டயட் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தெரியாமல் இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் எப்படி பண்ணணும், எண்டிங் எப்படி முடிக்கணும் அப்படின்ற டீட்டெயிலான டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் போடுறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நான் டயட் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. டயட் அப்படின்றது ஒரு ராங் வே. ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் கொடுக்கும், ஆனால் உங்கள் பாடியை அன்ஹெல்த்தியான பாடியாக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெயிட் லாஸ் அப்படின்னா பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணணும், பேலன்ஸ்டு ஃபுட் ஹேபிட்டில் எப்பவுமே இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு குட் வே. நிறைய பேர் டயட் இருந்தால் தான் வெயிட் லாஸ் ஆகும் சொல்கிறாங்க. கம்பல்சரி டயட் கிடையாது. பேலன்ஸ்டு ஃபுட் ஹேபிட் இருந்தால் தான் உங்களுடைய வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ்டு ஃபுட் ஹேபிட்டை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத இப்போ சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ பேலன்ஸ்டு ஃபுட் அப்படின்னா டயட்டை மென்ஷன் பண்ணுமா அப்படின்னா கம்பல்சரி கிடையாது. பேலன்ஸ்டு ஃபுட் அப்படின்னா கேலரியை பேஸ் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ்க்கு ஒவ்வொரு மாதிரியான கேலரி பேஸஸ் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 kgக்கு மேலே இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு மினிமம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கிலோ கேலரிஸ்க்கு மேலே தான் இருக்கும். இல்லை நான் ஒரு 70 80 கிலோ இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு 1800 கிலோ கேலரி மினிமம் மேக்ஸிமம் இருக்கணும். ஆனால் உண்மையாகவே வெயிட் லாஸ் பண்ணும்போது எவ்வளோ கேலரி பேலன்ஸ் ஃபுட் ஹேபிட்டில் இருக்கணும் அப்படின்னா 1200 1300. ஸோ இதை எப்படி நம்ம ஒன் டேயில் கால்குலேட் பண்ணி எடுக்கிறதுன்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஒன் டேயில் மார்னிங் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டோட கேலரி பேஸஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு 250 300 கேலரிக்குள்ளே இருக்கணும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 இட்லி சாப்பிட்றீங்கன்னா இனிமேல் 2 to 3 இட்லியாக மாற்றிக்கோங்க. ஆஃப்டர்நூன் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் மேக்ஸிமம் 800 கேலரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வெஜிடேரியன் இருப்பாங்க, இன்னும் சில பேர் நான் வெஜிடேரியன் இருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னா 800 கிலோ கேலரிக்குள்ளே இருக்க நான்வெஜ் எடுங்க. அதுவும் நீங்கள் மதிய டைமில் மட்டும் எடுக்கணும். மார்னிங்கு இல்லை நைட்டில் நான்வெஜ் கம்பல்சரி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான்வெஜ் நீங்கள் கம்பல்சரி எடுக்கணும் அப்படின்னா மார்னிங் டைமில் யூஸ் பண்ணுங்கள். நைட் டைமில் மேக்ஸிமம் 300 கேலரியாக இருக்கணும். ஸோ நைட் டைமில் முக்கியமாக ஃபைபர் ரிச் ஃபுட்டாக இருக்க கேலரி பேஸஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டிவ் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ நம்ம டைஜஸ்டிவ் கிளியராக இல்லை அப்படின்னா நமக்கு ரத்த சோகை வரலாம், நம்ம பாடி டயர்னஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணுற மைண்ட் செட்டே வராது, நிறைய நீங்கள் ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் டைமில் ஃபைபர் ரிச் ஃபுட்டாக எடுங்க. இதில் மேக்ரோ மைக்ரோன்னு நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ மேக்ரோ மைக்ரோ ரிச் ஃபுட்டை கன்சியூம் பண்ணுங்கள். விட்டமின்ஸ் மினரல்ஸ் எதுலாம் அதிகமாக கிடைக்குதோ அந்த ஃபுட்டை கன்சியூம் பண்ணுங்கள். நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பேசிஸில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு மந்த்லி 2 or 3 kg கிடைக்கும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணி நான் இது வரைக்குமே 700 ஃபேமிலிஸ்க்கு ஹெல்த் ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு அப்படின்னா இந்த நியூட்ரிஷன் ஃபுட் தான். ஸோ ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டி ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் மினிமம் மேக்ஸிமம் 270 கிலோ கேலரிக்குள்ளே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி நைட் உங்களோட டின்னரும் 250 கிலோ கேலரிக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது எடுத்தால் நமக்கு பசியை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியுமா அப்படின்னா கம்பல்சரி வச்சுக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வேல்யூ ப்ராப்பராக இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் உங்களுக்கு எவ்வளோ தேவை, இப்போ நீங்கள் ஒரு 100 கிலோ இருக்கீங்கன்னா டெய்லி பேசிஸில் 100 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு இந்த ஃபுட்டு கூட உங்களுக்கு பேலன்ஸ்டு ஃபுட் ஹேபிட்டை சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் எடுக்கல ஆஃப்டர்நூன் எவ்வளோ எடுக்கலாம், சேம் 800 கிலோ கேலரி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1200 1300 கேலரிக்குள்ளே உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஸோ இந்த நியூட்ரிஷன் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் மீல் ரிப்ளேஸ்மெண்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பேசிக்காக நீங்கள் எடுக்க வேண்டிய ஃபுட் அப்படின்னா ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் அஃப்ரெஷ் ஷேக் மேட். இந்த ப்ராடக்ட் கூட உங்கள் பாடியை நீங்கள் ஃபிட்னஸாக வச்சுக்கணும், உங்களுடைய மசிலை நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி செல்லுலாஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிடை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். இல்லை நான் ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ண இந்த ப்ராடக்ட் நீட் இருக்குது அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வெல்னஸ் கோச் உங்களுடைய கேலரி பேஸஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ கிரேட் டே.